வெல்கம் டு EduSprint அகாடமி. இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபுல் மார்க் டெஸ்ட் எல்லாரும் அட்டன் பண்ணிருப்பீங்க கரெக்டா? ஸோ அந்த ஃபுல் மார்க் டெஸ்ட்ல ஜிஎஸ்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? பார்த்துலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அது 101st கொஸ்டின் பாருங்க. Which of the following was brought under the Indian Independence Act? பின்வருவற்றில் எதெல்லாம் இந்திய சுதந்திர சட்டம் 1947 கீழ் கொண்டு வரப்பட்டவை அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது எதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. கிவிங் பவர் டு ஃபார்ம் அ பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஃபார் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கான ஒரு அரசியலமைப்பை உருவாக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆமா, அது மூலியமா நமக்கான அரசியலமைப்பு உருவாக்கமே ஏற்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளாக பிரிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆமா, இரு நாடுகளா அந்த சட்டத்தின் மூலியமா தான் பிரிஞ்சது. ஓகேவா? நெக்ஸ்ட் ரிசர்வ் வங்கியை உருவாக்குவது. ஸோ ரிசர்வ் வங்கி, அதாவது RBI அப்பதான் உருவாக்குனாங்களா 1947 சட்டத்துக்கு கீழே கேட்டா கிடையாது. ஓகேவா? சோ RBI உருவாக்கப்பட்டது 1934 சட்டத்தின்படி. சோ 1934 RBI சட்டம்னே தனியாக ஒரு சட்டம் பாஸ் பண்ணி தான் RBI உருவாக்குறாங்க. சோ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தப்பு. ஓகேவா? ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. For the princely states to gain independence and join India only. சோ சுதேச அரசுகள் சுதந்திரம் அடைந்து இந்தியாவில் மட்டுமே சேரணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சுதேச அரசுகளுக்கு ஆக்சுவலா 3 வாய்ப்புகள் தரப்படுது. என்னன்னா, ஒண்ணு இந்தியாவோட சேரலாம், இல்லாட்டி பாகிஸ்தானோட சேரலாம், அப்படி இல்லைன்னா அவங்க இண்டிபெண்டா இருக்கலாம் அப்படின்றதுதான். சோ அப்போ இந்தியாவில மட்டும்தான் நீங்க சேரணும்ன்றத சுதேச அரசுகள் கிட்ட அவங்க சொல்லலாம். சோ 4வது ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. சோ எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் என்ன? ஒரு ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சோ அடுத்து பாத்துலாமா? பின்வரும் எந்தெந்த சரத்து நவம்பர் 26, 1949 நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எதெல்லாம் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா, ஆக்சுவலா ஆர்டிகல் 4 கொடுத்திருக்காங்க, 5 கொடுத்திருக்காங்க, 7 கொடுத்திருக்காங்க, ஆர்டிகல் 60 கொடுத்திருக்காங்க, ஆர்டிகல் 380 அண்ட் 391 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுல ஆர்டிகல் 5, 7, 60, 380 அண்ட் 391. சோ இதெல்லாம் தான் வந்தது. ஆர்டிகல் 4 வரல. ஆர்டிகல் 4 என்னது? ஆர்டிகல் 4 ஆக்சுவலா ஆர்டிகல் 2, 3த்தையும் ஆர்டிகல் 2, ஆர்டிகல் 3 இது ரெண்டுத்தையும் செயல்படுத்துறதுக்கு ஆர்டிகல் 368 உபயோகிக்கப்பட தேவையில்லை அப்படின்றது. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஆர்டிகல் 4 அப்படின்றது யூனியன் மற்றும் டெரிட்டரியை உருவாக்குறதுக்கான ஆர்டிகல். ஓகேவா? ஆக்சுவலா எந்தெந்த சட்டமா நமக்கு நவம்பர் 26 நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் பத்தி பேசுற சட்டம். ஓகேவா? சிட்டிசன்ஷிப் பத்தி பேசுற சட்டங்கள் வந்திருக்கும். அது இல்லாம பிரசிடென்ட பத்தின சில சட்டங்கள் வந்திருக்கும். அதுக்கப்புறமா இடைக்காலத்துல சில சட்டங்கள் போட்டிருப்பாங்க. அதாவது 1947 இருந்து 1950 அரசியலமைப்பு உருவாக்கப்படுற வரைக்கும் இந்தியாவில என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்றதுக்கான சட்டம் போட்டிருப்பாங்க. அந்த சட்டம்லாம் எங்க வந்திருக்கும் அப்படின்னா 379, 388, 379, 388, 389, 390, 91. சோ இதெல்லாம் என்னன்னா, இடைக்காலத்துல, அதாவது 1947 இருந்து 1950 வரைக்கும் நம்மளுக்கு இந்தியாவோட செயல்பாடு நிர்வாகம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி பேசுறோம். சோ அந்த சட்டங்கள்லாம் வந்திருக்கும். ஓகேவா? சோ அப்போ எனக்கு இதுதான் ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், which constitution amendment act authorized the official promulgation of Hindi version of the constitution? அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்குது. நம்மளோட ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும் தான் எழுதிருப்பாங்க. அதோட ஹிந்தி வெர்ஷனை அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமா கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம்னா ஆப்ஷன் பி, 58வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. which of the following statement are correct? ஓகேவா? ரிசர்வேஷன் அண்டர் ஆர்டிகல் 16 is a fundamental obligation. சரத்து 16 கீழ் இடஒதுக்கீடு என்பது ஒரு அடிப்படை கடமையாகும் அப்படின்றது. ஓகேவா? ஆக்சுவலா ஆர்டிகல் 16 எதை பத்தி பேசுறது? வேலை வாய்ப்புல அனைவருக்கும் சமத்துவமான உரிமை வேண்டும் அப்படின்றத பத்தி பேசுறதா ஆர்டிகல் 16. ஓகேவா? சோ இதுல வேலை வாய்ப்புல எல்லாருமே சமமா பார்க்கப்படணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு அடிப்படை உரிமையை தவிர, வேலை வாய்ப்புல எனக்கு ரிசர்வேஷன் வேணும்னு சொல்றது அடிப்படை உரிமை கிடையாது. ஓகேவா? சோ அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. in Indira Sane case, the Supreme Court ruled that reservation should not exceed 50%. So இந்திரா சானே வழக்குல இடஒதுக்கீடு அப்படின்றது 50% தாண்டக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்ப்பை வழங்கினாங்க. ஓகேவா? சோ அது சரி. ஓகேவா? அதுதான் முதல்ல இந்திரா சானே வழக்குல போடப்பட்ட ஒரு முக்கியமான தீர்ப்புனே சொல்லலாம். ஓகேவா? அப்ப எனக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி மட்டும் தான் கரெக்ட். ஃபிஃப்த்
கொஸ்டின் பாருங்க. நேரு referred to the DPSP as an instrument of instruction for the government. ஓகேவா? சோ நேரு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறையை அறிவுறுத்துதலின் கருவி போன்றது என குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு. ஆக்சுவலா இது நேரு சொல்லல, யாரு சொல்லியிருப்பா? அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பார். அப்ப ஆப்ஷன் சாரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. சோ யார் சொல்லியிருக்கா? அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பார். ஓகேவா? சோ டிபிஎஸ்பி ஆஃப் கவர்மெண்ட் அப்ஹோல்ட் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. சோ அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை நிலைநாட்டுகின்றது அப்படின்னு. ஆமா. சோ டிபிஎஸ்பில இருக்க எல்லா ஆர்டிகல் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 4 விஷயத்தையுமே உள்ளடக்கின மாதிரியான அதுதான் இருக்கும். அது இல்லாம டிபிஎஸ்பி அப்படின்றது எதை செயல்படுத்துது? சோசியல் மற்றும் சமூக மற்றும் பொருளாதார உரிமைகளை வந்து நிலைநாட்டுற ரீதியா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இந்த 4மே அடங்கும். அப்ப எனக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? கரெக்ட். ஆப்ஷன் பி தான் இருக்கான. ஓகேவா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன் த லோவர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்? சோ பாராளுமன்ற கீழவையில் உள்ள அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை. சோ தற்போதைய எண்ணிக்கை என்ன அப்படின்றதுதான். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ் 2 பேரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து 2 பேர், பிரசிடென்ட் வந்து 2 பேரை நாமினேட் பண்ணி லோக்சபாக்கு அனுப்புவார். ஓகேவா? ஆக்சுவலா லோக்சபாவோட எண்ணிக்கை எவ்வளவுதான்? 550 தான். ஓகேவா? சோ ஆங்கிலோ இந்தியர்கள் 2 பேரை வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்றதுனால லோக்சபாவோட எண்ணிக்கை என்னவா இருந்தது? 552 இருந்தது. ஓகேவா? சோ இப்ப 104வது சட்ட திருத்தத்தின்படி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஆங்கிலோ இந்தியர்கள் இனிமேலுக்கு வந்து என்ன பண்ண, ஆங்கிலோ இந்தியர்களை இனிமேலுக்கு நாமினேட் பண்ண தேவையில்லை, அந்த ரிசர்வேஷன் வந்து எடுத்துடலாம், நாமினேஷன் வந்து எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. சோ அப்போ இப்ப தற்போதைய எண்ணிக்கை எவ்வளவுதான் இருக்கு? 550 தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் எனக்கான. நெக்ஸ்ட், how many day prior notice should be given for removal of speaker or deputy speaker before the passing of resolution? சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகர் பதவி நீக்க செய்வதற்கான தீர்மானம் கொண்டு வருவதற்கு முன் எத்தனை நாட்களுக்கு முன்னதாக அறிவிப்பு கொடுத்திருக்க வேண்டும்? அதாவது சபாநாயகர் இல்லாட்டி துணை சபாநாயகர் வந்து நீங்க பதவி நீக்கம் செய்யறீங்க அப்படின்னா அவங்களுக்கான நோட்டீஸ் அப்படின்றது எத்தனை நாளுக்கு முன்னாடி வந்திருக்கணும் அப்படின்னா 14 நாட்களுக்கு முன்னதாக கொடுத்திருக்க வேண்டும். அதாவது 2 வாரங்கள் சொல்லலாம், இல்லை 14 நாட்கள். ஓகேவா? சோ நெக்ஸ்ட், பட்ஜெட்டை நடைமுறைப்படுத்துவதற்காக செயல்முறையை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பட்ஜெட்டை நடைமுறைப்படுத்துக்கான செயல்முறையை வந்து எப்படி வரிசைப்படுத்தணும் அப்படின்றது. ஓகேவா? சோ பட்ஜெட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. பட்ஜெட் பிரசன்டேஷன் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் 3 தான் எனக்கு வரும். ஓகேவா? சோ அடுத்து பட்ஜெட் தாக்கல் செஞ்ச பிறகு அதை என்ன பண்ணுவாங்க? ஜெனரல் டிஸ்கஷனுக்கு எடுத்துட்டு போவாங்க. கரெக்டா? சோ அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பொது விவாதம். ஓகேவா? சோ பொது விவாதம் முடிஞ்ச பிறகு ஸ்க்ரூட்டினி. ஓகேவா? சோ யார் யாருக்கு எவ்வளவு வந்து வேணும், என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன செலவு இருக்கு அப்படின்றத ஆராய்ச்சி பண்றதுக்காக துறைசார் குழு ஆய்வு. ஓகேவா? அந்த பட்ஜெட் துறைசார் குழு ஆய்வுக்கு எடுத்துட்டு போவாங்க. சோ அது முடிச்ச பிறகு ஓட்டிங் ஃபார் கிராண்ட்ஸ். ஓட்டிங் ஃபார் கிராண்ட்ஸ்னா என்ன? வாக்களிப்பு மானிய கோரிக்கைகள். சோ யார் யாருக்கு எவ்வளவு வேணும் அப்படின்ற கோரிக்கையை என்ன பண்ணுவாங்க? முன் வைப்பாங்க. அதுக்கான ஓட்டுக போட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அப்போ 4வது அடுத்து வரும். நெக்ஸ்ட், நிதி மசோதாவை நிறைவேற்றுதல் இல்ல ஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றுதல். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒதுக்கீடு மசோதாவை தான் நிறைவேற்றுவாங்க. ஒதுக்கீடு மசோதானா என்னன்னா எந்தெந்த மாநிலங்களுக்கு இல்லாட்டி எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு பணங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்றத சொல்றதுதான் என்ன ஒதுக்கீடு மசோதா. அந்த ஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றின பிறகுதான் என்ன பண்ணுவாங்க? நிதி மசோதாவை நிறைவேற்றுவாங்க. அப்போ எனக்கு ஆர்டர் எப்படி வரும்? 3, 2, 1, 4, 5, 6. ஓகேவா? சோ அப்ப அந்த ஆர்டர்ல எனக்கு என்ன இருக்கு? ஆப்ஷன் பி தான் இருக்கு. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ணவர் பொது விவாதத்துக்கு போவோம். பொது விவாதத்துக்கு போன பிறகு ஆய்வுக்கு அனுப்புவாங்க. ஆய்வுக்கு அனுப்பின பிறகு மானியங்களுக்கான கோரிக்கை வாக்கெடுப்பு நடக்கும். அது முடிஞ்ச பிறகு ஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றுவாங்க. அதுக்கப்புறம் தான் நிதி மசோதா நிறைவேறும். அப்ப ஒரு பட்ஜெட் வந்து தாக்கல் ஆகுது அப்படின்னா 2 மசோதா பாஸ் பண்ணிருக்கணும். ஒன்னு ஒதுக்கீடு மசோதா, இன்னொன்னு நிதி மசோதா. 2மே வந்து பாஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் பட்ஜெட் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Who is the ultimate authority to create an all India service? So அகில இந்திய பணிகளை உருவாக்க இறுதி அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்றது. சோ இறுதி அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட் தான் இருக்கு. ஓகேவா? சோ புது போஸ்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு உந்துதலை ஏற்படுது இல்லாட்டி அறிமுகத்தை ஏற்படுத்துறது யாரு பண்ணுவா? ராஜ்யசபா பண்ணுவாங்க. ஓகேவா? சோ ராஜ்யசபாக்கு அந்த பவர் அப்படின்றது உண்டு. சோ புதுசா ஒரு ஆல் இந்தியா சர்வீஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ராஜ்யசபா வந்து பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்கலாம். ஓகே, இவங்க வந்து இந்த ஒரு புது துறையை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றது யாரு? ராஜ்யசபா இருக்கும். ஆனா அல்டிமேட் அத்தாரிட்டி யார்ட்ட தான் இருக்கும்? பார்லிமெண்ட் தான் இருக்கும். ஓகேவா?
சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம் ஆஃப் த ஆபீஸ் ஆஃப் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. சோ அட்டர்னி ஜெனரல் பத்தி பேசுற ஆர்டிகல்னா ஆர்டிகல் 76. ஓகேவா, 76 தான் பேசும். சோ அட்டர்னி ஜெனரலுக்கான டேர்மா எவ்வளவு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சோ அட்டர்னி ஜெனரல் அப்படின்ற இத்தனை காலம் தான் இருக்கணும். அவங்க வந்து பிரசிடென்டோடைய கீழே தான் இருப்பாங்க. சோ பிரசிடென்ட் நினைச்சா அவர் எப்பனாலுமே பதவி நீக்கம் செய்யலாம். ஓகேவா, சோ அவங்களுக்கான பிக்சட் டேர்ம் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்படாது. ஓகேவா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு நெக்ஸ்ட் என்ன, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஹெயில்ட் அஸ் மகானகர்த்தா ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். பின்வருவற்றில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மகாசாசனம் என்று புகழப்படுவது இது. மகாசாசனம் புகழப்படுவது இது லார்ட் ரிப்பனோட ரெசல்யூஷன். ஆப்ஷன் டி. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் லோக்பாலை பத்தி சொல்லிருக்காங்க. சோ லோக்பால் ஓட ஹெட் வந்து ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டா மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ இது கரெக்டா? இல்ல, ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தாலுமே அவங்க வந்து லோக்பாலோட மெம்பரா இருப்பாங்க. சோ லோக்பாலோட ஹெட்டா இருப்பாங்க. ஓகேவா, சோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் சேர்மன் அண்ட் 8 members அவுட் ஆஃப் 50% ஆஃப் ஜுடிஷியல் மெம்பர். ஆமா, மொத்தம் சேர்மன் அவங்க இல்லாம 8 persons இருப்பாங்க. அந்த 8 personsல 2ஆ பிரிச்சிருப்பாங்க. சோ 2ல 4% 50% பாத்தீங்க அப்படின்னா ஜுடிஷியல் மெம்பரா இருப்பாங்க. 50% பாத்தீங்கன்னா நான் ஜுடிஷியல் மெம்பரா இருப்பாங்க. ஓகேவா, சோ அந்த நான் ஜுடிஷியல் மெம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா 50% யாரா தான் இருக்கணும், எஸ்சி எஸ்டி சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி ஓபிசி சேர்ந்தவங்களா, இல்ல மைனாரிட்டி அண்ட் உமன் சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். ஓகேவா, சோ அப்ப எனக்கு ஸ்டேட்மெண்ட் 3 and 2 ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா, சோ அப்ப ஆப்ஷன் எனக்கு என்ன வரும்? ஆப்ஷன் சி. எது கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க, அப்ப ஆப்ஷன் சி தான் எனக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், who among the following can be the chairperson of நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். சோ பின்வருவற்றில் யார் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒன்லி ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் இல்ல. நெக்ஸ்ட், ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஆமா, சோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கலாம், இல்லாட்டி ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கலாம். நம்ம லோக்பாலுக்கு பார்த்த மாதிரி தான். ஓகேவா, சோ அதுக்கடுத்து எனி சர்விங் ஜட்ஜ் இல்ல, எனி சர்விங் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் கிடையாது. சோ ரிட்டையர் ஆனவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மன்ஸ்னா போடுவாங்க. ஓகேவா, எனக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் காங்கிரஸ் தலைவர் யார்? ஓகேவா, who was the first Congress president elected for தமிழ்நாடு. சோ தமிழ்நாடுல இருந்து ஃபர்ஸ்ட் யாரை எலெக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா வீர ராகவாச்சாரியா தான் எலெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ ஆக்சுவலா வீர ராகவாச்சாரி வந்து 1920 நடந்த காங்கிரஸ் மாநாடு, அது லக்னோ காங்கிரஸ் மாநாட்டோட தலைவரா இருந்திருப்பாரு. இவர் தான் ஒத்துழையாமை இயக்கம் கொண்டு வரணும், காந்தியடிகளால உருவாக்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கத்தை நாடு முழுக்க கொண்டு வரணும் அப்படின்ற காங்கிரஸோட கூட்டத்துல ஒப்புதல் அளித்தது யாரு தான்? வீரராகவாச்சாரி தான். ஓகேவா, சோ அவரோட பிரசிடென்ட்ஷிப் கீழே தான் அதன் முடிவை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, சோ அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், which of the following societies are formed by VOC. சோ வாவு சிதம்பரனார் அவர்களால ஃபார்ம் பண்ணப்பட்ட அசோசியேஷன் என்னன்னு கேட்டாங்க. தேசாபிமான சங்கம். நெக்ஸ்ட், தர்ம சங்க நெசவு சாலை. ஓகேவா, நெக்ஸ்ட் சுதேசி பிரச்சார சபை. ஓகேவா, சோ இது எதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஆக்சுவலா இது மூணுமே என்ன பண்ணிருப்பாரு, விஓசி கொண்டு வந்திருப்பாரு. நெக்ஸ்ட், பின்வரும் ஜார்ஜ் ஜோசப் பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. சோ ஜார்ஜ் ஜோசப் காந்தியடிகளின் யங் இந்தியா பத்திரிகையின் பணியாற்றினார் அப்படின்னு. ஆமா, இவர் யங் இந்தியா பத்திரிகையில பணியாற்றி இருப்பாரு. மதுரை மக்கள் ஜார்ஜ் ஜோசப்பை ரோசாப்பு துரை என்ற சிறப்பு பெயரோட அழைப்பார். ஆமா, மதுரை மக்கள் இவர் வந்து ரோசாப்பு துரை, ஏன்னா இவர் சட்டையில வந்து அதிகமா ரோசாப்பு வைக்கிற பழக்கம் விட்டுருப்பாரு. சோ நேருவை பார்த்திருப்பீங்க, நேரு வந்து அவருடைய அணியிற சட்டையில எல்லாமே ரோஜாப்பூ வந்து குத்தி இருக்கிறத பார்த்திருப்பீங்க. சோ அவர் மாதிரி, அதாவது இவரோட இன்ஸ்பிரேஷன்ல தான் நேருவே வச்சதா சொல்லுவாங்க பிற்காலத்துல. சோ ஜார்ஜ் ஜோசப்பா மதுரை மக்கள் என்ன நினைப்பாங்க, ரோசாப்பு துரைன்னு அழைப்பாங்க. அப்ப எனக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட், மேற்கண்ட இரண்டும். நெக்ஸ்ட், மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய நுழைவு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யார்? ஓகேவா, சோ மதுரை யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருப்பா, முத்துராமலிங்க தேவர், வைத்தியநாத ஐயர், என்எம்ஆர் சுப்பராயன். ஓகேவா, சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா முத்துராமலிங்க தேவர், வைத்தியநாத ஐயர் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, சோ என்எம்ஆர் சுப்பராயன் ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மதுரை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவர் வந்து காந்திய அடிகளுடைய ரொம்ப பற்றாளன் அப்படின்னு சொல்லலாம். காந்தியடிகள் என்னதான் ஒரு போராட்டம் கொண்டு வராதோ அது மதுரை பகுதியில செயல்படுத்துறது ஒரு முக்கியமான நபரை யார் இருப்பார் அப்படின்னா என்எம்ஆர் சுப்பராயன் இருப்பார். ஆனா அவர் வந்து மீனாட்சி அம்மன் ஆலய நுழைவு போராட்டத்தில் ஈடுபட்டாரா அப்படின்னு கேட்டா ஈடுபடல. சோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் வரும். நெக்ஸ்ட், பின்வரும் கூற்றுகளில் எதெல்லாம் நீதி கட்சியால் நிகழ்த்தப்பட்ட சாதனைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
சிவஞான பிள்ளை குழுவின் பரிந்துரையின்படி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது. ஓகே, அவங்கதான் உருவாக்கி இருப்பாங்க. 1929 உருவாக்கி இருப்பாங்க. நெக்ஸ்ட், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி முயற்சியில் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற. ஆமா, ஆக்சுவலா பெரியாருடைய தூண்டுதல்ல முத்துலட்சுமி ரெட்டி என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மசோதாவை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா 1947 தான் வந்து நிறைவேற்றப்பட்டது. யாருடைய சீஃப் மினிஸ்டர்ஷிப்லனா ஓமந்தூர் பி ராமசாமி அவர்களுடைய சீஃப் மினிஸ்டர்ஷிப்ல தான் வந்து இந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஓகேவா? சோ தீண்டாமை ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு, ஆமா, தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1930 கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப மூணுமே எனக்கு வந்து என்ன, நீதி கட்சியால் செயல்படுத்தப்பட்ட சாதனைகள். ஆக்சுவலா இங்க வந்து நீதி கட்சியால் செயல்படுத்தப்பட்ட சாதனைகள் அல்ல அப்படின்றத கேட்டு, எது இல்ல அப்படின்னு. அப்ப மூணுமே எனக்கு இருக்குன்னா மேற்கண்ட எதுவும் இல்லைதான். சோ மேற்கண்ட எதுவுமே இல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் 19, பின்வரும் பெரியார் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவா இருப்பாரு, ஈரோடு சேர்மன் ஆயிருப்பாரு. சோ அண்ட் தென் எப்பனா 1918. ஓகேவா? சோ 1918 இவர் ஈரோடு சேர்மனா இருப்பாரு. அதே ஆண்டுல வந்து சேலத்தோட சேர்மனா யாரு இருப்பாரு அப்படின்னா ராஜாஜி இருப்பாரு. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வைக்கம் போராட்டம் 1924 நடந்திருக்கும். ஓகேவா? சோ அடுத்து இவர் வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படின்றத 1925 ஆரம்பிச்சிருப்பாரு. அதே ஆண்டுலதான் வந்து விடுதலை நாளிதழும் ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேவா? சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்ச பிறகுதான் இவர் விடுதலை நாளிதழ் ஆரம்பிச்சிருப்பாரு. அப்ப எனக்கு இப்ப என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி 3 to 4 தான் ஆன்சரா வரும். ஓகேவா? நெக்ஸ்ட், which of the following palaces places in the palace of புலித்தேவர், பின்வரும் அரண்மனைகளில் எவையெல்லாம் பூலித்தேவருடைய அரண்மனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ என்னன்னா நிற்கட்டும் சேவல், பனையூர், வாசுதேவநல்லூர், ராம்நாடு. சோ ராம்நாடு மட்டும் கிடையாது. ஓகேவா? பாக்கி எல்லாம் இருக்கும். ஓகேவா? சோ ராம்நாடு ஆக்சுவலா வந்து ராமநாதபுரம். ஓகேவா? சோ ராமநாதபுரம் யாரு ஆண்டுகிட்டு இருப்பா, சிவகங்கை ஆண்டுகிட்டு இருந்தா வேலுநாச்சியார் ஆண்டுகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி ராம்நாடு பகுதியை பாத்தீங்க அப்படின்னா சேதுபதி வம்சத்தை சேர்ந்தவங்க தான் வந்து ராம்நாடு பகுதியை ஆண்டுகிட்டு இருப்பாங்க. சோ அது வந்து யாருடையது கிடையாது. ஆக்சுவலா அது வந்து பூலித்தேவருடைய அரண்மனை கிடையாது. ஓகேவா? சோ அப்ப ஆப்ஷன் ஏதான் ஆன்சர். கட்டபொம்மன் ஜாக்சன் மீது சென்னையில் புகார் கொடுத்ததின் காரணமாக சென்னை பிரிட்டிஷ் கவுன்சில் அமைக்கப்பட்டது. அதன் உறுப்பினர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ கட்டபொம்மன் வந்து ஜாக்சன் துறைக்கு கட்டபொம்மனுக்கு நடந்த வாக்குவாதம் மற்றும் போர்க்களத்தினால இவர் போய் ஜாக்சன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு சென்னையில. சோ அதை விசாரிக்கிறதுக்கான கவுன்சில் போட்டிருப்பாங்க. அந்த கவுன்சில்ல யார் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ யார் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க, வில்லியம் பிரவுன் இருந்திருப்பாரு, வில்லியம் ஆரம் இருந்திருப்பாரு, ஜான் மேயம் இருந்திருப்பாரு, அலெக்சாண்டர் ஹெரோன் இருந்திருக்க மாட்டார். ஆக்சுவலா அலெக்சாண்டர் ஹெரோன் பூலித்தேவருடைய சம்பந்தப்பட்டவர். சோ அவருக்கும் கட்டபொம்மனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகேவா? சோ அப்ப ஆப்ஷன் என்னதான் வரும், ஆப்ஷன் ஏ தான் வரும். 1 2 3 1. நெக்ஸ்ட், which of the following was not an outcome of வேலூர் ரெவல்யூஷன். சோ வேலூர் புரட்சினால வேலூர் புரட்சியின் விளைவு எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ வில்லியம் பென்டிக் மற்றும் ஜான் கிரடாக்கை மீண்டும் இங்கிலாந்திற்கு அழைக்கப்படும். ஆமா, சோ வில்லியம் பென்டிக் பாத்தீங்க அப்படின்னா சென்னை ஆளுநராக இருந்திருப்பாரு. ஜான் கிரடாக் வந்து வேலூர் கோட்டையோட தளபதியா இருந்திருப்பாரு. ஓகேவா? சோ இவங்க 2 பேரும் தான் அந்த புரட்சியை வந்து அடக்கிறதுக்கு வந்து மீறிட்டாங்க, அடக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணல அப்படின்றதுனால அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இங்கிலாந்துக்கு அனுப்பியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கில்லஸ்பி இருக்கு 7000 பகோடாக்கள் பரிசளிக்க. ஆமா, கில்லஸ்பி தான் வந்து வேலூர் புரட்சியை ஒடுக்கி இருப்பாரு. அதுக்கு பரிசா தான் என்ன கொடுத்திருப்பாங்க, 7000 பகோடாக்கள் வாங்கியிருப்பாங்க. சோ ஆங்கிலேயர்கள் உடை சீர்திருத்தத்தை திரும்ப பெற மறுத்தனர் இல்ல. ஆக்சுவலா ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த புரட்சி காரணமா இனிமேலுக்கு உடை சீர்திருத்தம் அப்படின்றது இந்தியர்கள் மேல திணிக்கப்படாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், பதே ஹைதர் கல்கத்தாவின் நாடு கடத்தப்பட்டார். ஆமா, பதே ஹைதரை வந்து வேலூர் கோட்டையோட ராஜாவா வந்து அறிவிச்சிருப்பாங்க அந்த புரட்சியின் போது. அந்த புரட்சி ஒடுக்கின பிறகு அவரை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கல்கத்தாவிற்கு நாடு கடத்தப்பட்டிருப்பார். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் சி தான், எது இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சி தான். சகோதரிகள் சங்கம் யாரால் தொடங்கப்பட்டது? சகோதரிகள் சங்கம் ஆக்சுவலா யார் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா பத்மாசினி அம்மையார், தாயார் அம்மையார். இவங்க 2 பேருமே ஆக்சுவலா சகோதரிகள். சோ இவங்க 2 பேரால உருவாக்கப்பட்ட அசோசியேஷன் தான் சகோதரிகள் சங்கம், சிஸ்டர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், who among the following was the member of constituent assembly? ஓகேவா? சோ அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்றத உருவாக்கி இருப்பாங்க. அதுல பெண்கள்
எந்தெந்த பெண்கள்லாம் வந்து கலந்துருந்தாங்க அப்படின்னு கேட்டார். யார் யாரு? அம்மு சுவாமிநாதன், தாட்சாயினி வேலாயுதம், துர்காபாய் தேஷ்முக், பூர்ணிமா பானர்ஜி. ஓகேவா? சோ ஆக்சுவலா இவங்க 4 பேருமே அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களா இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட், பின்வருபவற்றில் எவை பரிதிமார் கலைஞரால் இயற்றப்பட்டது? ஓகேவா? சோ பரிதிமார் கலைஞர் என்னென்ன இயற்றியிருப்பார் அப்படின்னு கேட்டோம்னா, காலாவதி, ரூபாவதி, மான விஜயம், பாவலர் விருது. இந்த 4 புத்தகமே வந்து பரிதிமார் கலைஞர் இயற்றியிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட், who among the following he was involved in the formation of Madras Labour Union? So Madras Labour Union உருவாக்கத்துல யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அது பிபி வாடியா, சிங்காரவேலர், திருவிகா, வரதராஜலு நாயுடு. ஓகேவா? 4 பேருமே ஈடுபட்டிருப்பாங்க. சோ அதுல முக்கியமான நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா விபி வாடியா. சோ விபி வாடியா ஆக்சுவலா அன்னி பெசன்டோட சுயமரியாதை இயக்கத்திலுமே வந்து என்ன தன்னாட்சி இயக்கத்திலுமே வந்து கலந்திருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட், ஓகே, பூம்புகார் ஒரு துறைமுகமாக இருந்தது. ஆமா, பூம்புகார் ஒரு துறைமுகமாக இருந்த ஒரு நகரம் தான். ஓகேவா? சோ மதுரை வணிக நகரமாக இருந்தது. ஆமா, மதுரையுமே வந்து வணிக நகரமா இருந்த ஒரு நகரம். சோ காஞ்சி வந்து கல்வி மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நிறைய டிராவலர்ஸ் எல்லாமே வந்து, அதாவது வேட்டு நாட்டவர்கள்லாம் வந்து காஞ்சியில வந்து கல்வி கற்றுட்டு போனதான வரலாறுகள் நமக்கு இருக்கு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, பல்லவர் காலத்தில் ஃபாகியான் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார். ஆக்சுவலா அது பல்லவர் காலம் கிடையாது. ஓகேவா? சங்க காலத்திலேயே அவர் வந்திருப்பார். சோ எனக்கு 4th ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. ஓகேவா? சோ அப்ப ஆப்ஷன் என்ன வரும்? 1, 2, 3. நெக்ஸ்ட், மன்னன் கொற்றவன் என்று அழைக்கப்பட்டான். சோ மேற்கூறியவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. ஓகேவா? சோ பட்டத்தேரரசன் கோமகன் என்று அழைக்கப்பட்டார். இளமிளவரசர் இளஞ்சேரல் என்று அழைக்கப்பட்டார். இறை என்பது நிலவரி ஆகும். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கோமகன் அப்படின்றது பட்டத்தில் அரசனை யுவராஜன் அப்படின்னு சொல்லிட்டு சோழர்கள் அழைச்சிருப்பாங்க. அது இல்லாம கோமகன் அழைச்சிருப்பாங்க. ஓகேவா? இது எனக்கு இருக்க 4 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்டா தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட், who defeated the வீர சோமேஸ்வர கண்ணனூர் போரில் மாளவ பகுதியின் அரசர் வீர சோமேஸ்வரர் தோற்கடித்தவர் யார்? சோ வீர சோமேஸ்வரரை தோற்கடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு? சடையவர்மன் குலசேகர பாண்டியன். ஓகேவா? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், பின் வருபவற்றில் எது 10 பாட்டு நூல்கள் அல்ல? சோ எதெல்லாம் 10 பாட்டு நூல்கள் அல்ல? 18 பரிபாடல். இது ரெண்டுமே என்ன? 8 தொகை நூல்கள். அப்ப ஆப்ஷன் சி தான் வரும். திருமுருகாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, இது ரெண்டுமே எனக்கு வந்து 10 பாட்டு நூல்கள். ஓகேவா? சோ நெக்ஸ்ட், எக்கனாமி. பின்வருபவற்றில் எவை வரி ஏய்ப்பின் செயல்பாடுகள்? which of the following are activities of tax evasion அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எதெல்லாம் அப்படின்னா, வருமானத்தை குறைத்து காட்டுதல், விலக்குகள் அல்லது செலவுகளை உயர்த்துவது, மறைக்கப்பட்ட பணம், கடல் கடந்து கணக்குகளின் விவரங்களை மறைத்தல். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் நமக்கு வரி ஏய்ப்புக்கு காரணமான செயல்பாடுகள் அப்படின்னு. இது பாத்தீங்கன்னா விலக்குகள் அல்லது செலவுகளை உயர்த்துவது அப்படின்றது. சோ இது எப்படி வரி ஏய்ப்புக்கு காரணமா இருக்கும் அப்படின்னா, இப்ப நான் மூலதனம் போடுறேன், எனக்கு வந்து வருவாய் வருது, அந்த வருவாய்க்கான செலவும் எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா, எனக்கு லாபத்தை குறைச்சிட்டேன் அப்படின்னா, எனக்கு லாபத்தை பொறுத்துதான் எனக்கு வந்து டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். சோ அப்போ என்னுடைய லாபத்தை குறைச்சு காட்டுறது மூலமாவும் என்னால வரி ஏய்ப்பு செய்ய முடியும். ஓகேவா? சோ அப்ப ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட், which of the following article define tax levied and collected by the union but assigned to state? மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்களை பின்வரும் எந்த சரத்து வரையறுக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? ஆக்சுவலா ஆர்டிகல் 269 தான் இதுக்கு ஆன்சர். சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டாக்ஸ போடுறது மற்றும் கலெக்ட் பண்றது ரெண்டுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணும், ஆனா அதை வந்து ஸ்டேட்டை கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அதை பத்தி சொல்றது ஆர்டிகல் 269. ஆர்டிகல் 268 எதை பத்தி பேசும் அப்படின்னா, டாக்ஸ் போடுறது சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கும், ஆனா அதை கலெக்ட் பண்றது யாரோட வேலையா இருக்கும்? ஸ்டேட் கவர்மெண்டோட வேலையா இருக்கும். சோ அதை பத்தி சொல்றது ஆர்டிகல் 268. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க,
விச் ஆர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ ரெவென்யூ டெபிசிட் பற்றாக்குறை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை மற்றும் முதன்மை பற்றாக்குறை. ஓகேவா. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா வருவாய் பற்றாக்குறை அப்படின்றது மொத்த வருவாய் செலவினம் இருந்து மொத்த வருவாய் வரவுகளை குறைச்சதுன்னா அதுதான் வருவாய் பற்றாக்குறை. அதாவது என்னுடைய செலவு அப்படின்றது எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது ரெவென்யூக்கு அதிகமா இருந்தது அப்படின்னா, அதாவது வருவாய் அப்படின்ற செலவு அப்படின்றது வருவாயை விட அதிகமா இருந்ததுன்னா அதுதான் எனக்கு வந்து ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் பட்ஜெட் டெபிசிட்ல இருந்து, அதாவது பட்ஜெட் பற்றாக்குறையில இருந்து கவர்மெண்ட் மார்க்கெட் பாரோயிங், அரசு வாங்கிய கடனை வந்து நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுதான் நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாங்க. ஆமா கரெக்ட். ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி டெபிசிட் முதன்மை பற்றாக்குறை அப்படின்றது இந்த பிசிக்கல் டெபிசிட்ல இருந்து நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வாங்கின கடனுக்கு நான் எவ்வளவு வட்டி செலுத்தணும் அப்படின்றத மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுதான் எனக்கு என்ன முதன்மை பற்றாக்குறை அப்படின்றது. ஓகேவா. சோ இது மூணுமே எனக்கு கரெக்ட். ஆப்ஷன் டி தான் எனக்கான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு, எஸ்.என். அகர்வால், எம்.என். ராய், ஜே.பி. நாராயண் இவங்கெல்லாம் என்ன திட்டக்குழு ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு திட்டக்குழு வந்து செயல்படுத்திருப்பாங்க. ஸோ அது என்னென்ன பிளான் அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா. ஸோ ஜவஹர்லால் நேரு நேஷனல் பிளானிங் கமிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்ட். ஸோ எஸ்.என். அகர்வால் பாத்தீங்க அப்படின்னா காந்தியன் பிளான் சொல்லியிருப்பார். ஓகேவா. ஸோ அப்ப பி 1 3. நெக்ஸ்ட் எம்.என். ராய் வந்து பீப்புள்ஸ் பிளான். அப்ப எனக்கு இது 4. ஓகேவா. ஸோ 3 சாரி 1 3 4 2. அப்ப மிச்சம் இருக்க ஜே.பி. நாராயண் அப்படின்றது சர்வோதயா பிளான். ஓகேவா. அப்ப எனக்கு ஆப்ஷன் என்ன வரும் 1 3 4 2 தான் ஆப்ஷனா வரும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் எனக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஓகே 135th क्वेश्चन ரெப்போ விகிதம் மற்றும் மீள் ரெப்போ விகிதம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை காண்க. சோ ரெப்போ விகிதம் மற்றும் மீள் ரெப்போ விகிதம் ஆகியவை ரிசர்வ் வங்கியின் கருவிகளாகும். ஆமா, இது ரெண்டுமே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு டூல்னு சொல்றோம். ஓகேவா. சோ ரெப்போ விகிதம் என்பது மீள் ரெப்போ விகிதத்தை விட குறைவாகவே இருக்கும். சோ ரெப்போ ரேட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகேவா. சோ ஆக்சுவலா ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்னன்னா ஆர்பிஐ இருக்கு, இங்க ஒரு பேங்க் இருக்கு. ஓகேவா. சோ பேங்க் ஆர்பிஐ இருந்து வாங்கின கடனுக்காக பேங்க் திருப்பி ஆர்பிஐக்கு செலுத்துற இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் எனக்கு என்ன ரெப்போ ரேட். ஓகேவா. ஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. சோ இதே பேங்க் கிட்ட இருந்து ஆர்பிஐ வாங்கின கடனுக்காக ஆர்பிஐ திருப்பி பேங்க் கட்டப்படுற வட்டி தான் எனக்கு என்ன ரிவர்ஸ் ரெப்போ ரேட், RRR அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா எப்பவுமே ரெப்போ ரேட் தான் அதிகமா இருக்கும், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் கம்மியா தான் இருக்கும். ஓகேவா. அப்போ எனக்கு ஆப்ஷன் 2 என்ன தப்பு, ஆப்ஷன் சாரி ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தான் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் ஏ தான் எனக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். ஸோ எம்ஜி நேக்ரா. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து எப்ப லான்ச் பண்ணதா சொல்லியிருக்காங்க 2 March 2006. ஆக்சுவலா இது எப்போ பண்ணிருப்பாங்க அப்படின்னா 2 February 2006 தான் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. அப்ப ஆப்ஷன் ராங். எய்ம் ஆஃப் தி ஸ்கீம் இஸ் டு என்ஹான்ஸ் லைவ்ஹுட் செக்யூரிட்டி ஆஃப் பீப்புள் இன் அர்பன் அண்ட் ரூரல். ஆமா, அர்பன் அண்ட் ரூரல் ஏரியா இருக்கு, அதாவது நகர மற்றும் கிராமப்புற மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறது தான் இதோட முக்கியமான நோக்கம், முதன்மை நோக்கம் அப்படின்னே சொல்லலாம். அப்ப ஆப்ஷன் பி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எனக்கு கரெக்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் சிந்து சமவெளி மக்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளை காண்க. சோ குதிரையும் மற்றும் செம்பும் சிந்துமதி சமவெளி மக்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, இது இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாமலே இருக்கு. என்னன்னா குதிரையை பத்தி சிந்து சமவெளி மக்களுக்கான புரிதல் கிடையாது அப்படின்றத நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா. சோ ஈவன் புக்ல இருந்ததுனால அந்த டேட்டாவை அப்படியே சொல்லிட்டாங்க. ஆனா டோலா வீரா அப்படின்ற சிந்து சமவெளி நகரம். ஓகேவா. சோ டோலா வீரா அப்படின்ற நகரத்துல குதிரைகளோட எச்சத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, குதிரையோட எலும்பு கூடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ மக்களுக்கு தெரியாம அந்த எலும்பு கூடு அப்படின்றது அங்க வந்திருக்காது. கரெக்டா. சோ அப்ப மக்களுக்கு குதிரையை பற்றிய அறிவு இருந்திருக்கும், ஆனா அதை பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க, டொமஸ்டிகேட் பண்ணிருக்க மாட்டாங்க, அவ்வளவுதானே தவிர குதிரையை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. சோ அப்ப எனக்கு குதிரையை பத்தியே சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாது அப்படின்றது தவறான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினாங்க. சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சிந்து சமவெளி நாகரிக மக்கள் முக்கிய தொழில் என்னவென்று தெரியவில்லை. ஆமா, சிந்து சமவெளி நாகரிக மக்கள் என்ன தொழில் செஞ்சாங்கன்னே தெரியாது. ஆக்சுவலா அவங்க வந்து பருத்தி உற்பத்தி செஞ்சிருப்பாங்க, விவசாயம் பண்ணியிருப்பாங்க,
இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. சோ ஓகேவா. சோ அதோட இல்லாம பீட்ஸ் ஆபரணங்கள் உருவாக்கியிருக்காங்க. கடல் கடந்து வணிகம் செஞ்சிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து எல்லா எல்லா விதமான டேட்டாஸும் நமக்கு கிடைக்கிறதுனால அவங்களோட முதன்மை தொழில் இதுதான் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியல. ஓகேவா. சோ அப்போ எனக்கு ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 சரி. ஓகேவா. நெக்ஸ்ட் சந்திரகுப்தர் இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டார். சந்திரகுப்தர் ஹரிசேனர் கவிஞரை ஆதரித்தார். நெக்ஸ்ட் சந்திரகுப்தர் சைவ சமயத்தின் தீவிர பக்தர் ஆவார் அப்படின்றது. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு கரெக்ட். சோ அவரே இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுவார் சந்திரகுப்தர். ஓகேவா. சோ நெக்ஸ்ட் ஹரிசேனர் அப்படின்ற இதை ஆரம்பிச்சிருப்பார். ஆக்சுவலா சந்திரகுப்தரை பத்தி சொல்ற கல்வெட்டு அப்படின்றது அலகாபாத் கல்வெட்டு. ஓகேவா. சோ அலகாபாத் கல்வெட்டு அது அசோகருடைய சாரநாத் கல்வெட்டுல இருக்கும். ஓகேவா. சோ ஆக்சுவலா அதை கம்போஸ் பண்ணதே யாரு தான்? ஹரிசேனர் தான் கம்போஸ் பண்ணியிருப்பார். ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சந்திரகுப்தர் சைவ மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு இல்ல, வைஷ்ணவ மதத்தை சேர்ந்தவர் தான் யாரு? சந்திரகுப்தர். அப்ப எனக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. ஓகேவா. சோ அப்போ ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. நெக்ஸ்ட் பின்வரும் சுல்தான் வம்சத்தை கால வரிசைப்படுத்துக அப்படின்றது. சோ சுல்தான் வம்சம் எப்படி கால வரிசைப்படுத்தலாம்? சோ ஃபர்ஸ்ட் யார் வருவா? அடிமை வம்சம் வருவாங்களா? ஸ்லேவ் டைனஸ்டி. அப்ப ஃபர்ஸ்ட் 5 தான் வரும். ஓகேவா. சோ அடுத்து யார் வருவா? அடிமை வம்சத்துக்கு அப்புறம் கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சம் இங்க இருக்கு 4th. சோ 5க்கு அப்புறம் 4 வரும். அப்ப எனக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடிமை வம்சத்துக்கு அப்புறம் யார் வருவா? துக்ளக் வம்சம் வருவாங்க. சோ அப்ப ஆப்ஷன் 1 வரும். அப்ப ஆப்ஷன் சி தான் எனக்கான ஆன்சர். சோ துக்ளக்கு அப்புறம் யார் வருவா? சையது வருவாங்க. சையது வருவாங்க. லாஸ்டா யார் வருவா? லோடி வம்சம் வரும். ஆப்ஷன் சி தான் எனக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஹுமாயூன் டிஃபீட்டட் பை பகதூர் ஷா இந்த பேட்டில் ஆஃப் சௌசா அப்படின்னு இருக்கு. சரி நெக்ஸ்ட் பாருங்க. ஹுமாயூன் டிஃபீட்டட் பை அஸ்கரி இந்த பேட்டில் ஆஃப் கனாவுஜ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஓகேவா. சோ சௌசா போரா இருக்கட்டும், கனாவுஜ் போரா இருக்கட்டும், இது ரெண்டுமே யாரோட தான் நடக்கும்? ஷேர்ஷா சூரியோட தான் நடக்கும். யாருக்கும் யாருக்கும்? ஹுமாயூனுக்கும் ஷேர்ஷா சூரிக்கு இடையில தான் இந்த போர் நடக்கும். அப்ப இது ரெண்டு போருக்கும் இவங்க 2 பேருக்கும் சம்பந்தம் கிடையாது. அஸ்கரி அப்படின்றது ஹுமாயூனோட சகோதரர். ஓகேவா. இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு மனக்கசப்பு மற்றும் போராட்டம் அப்படின்றது இருக்கும். ஆனா இந்த போர்ல அது இருக்காது. ஓகேவா. அப்ப எனக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட். 2 கூற்றுக்கும் தவறானது. மராட்டியர்களின் வரிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளை காண்க. ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க. சர்தேஷ் முகி வாஸ் 1/4 ஆஃப் த ரெவென்யூ கலெக்டட் பை த மராத்தா. சர்தேஷ் முகி அப்படின்றது மராத்தா கலெக்ட் பண்ற ரெவென்யூல 25% அப்படின்னு சொல்றாங்க. இல்ல. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. சவுத் வாஸ் அடிஷனல் 10% ரெவென்யூ கலெக்டட் பை த மராத்தா. சோ அடிஷனலா 10% கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க சவுத் வரி அப்படின்னு. ஆக்சுவலா இது ரெண்டு என்ன மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. ஓகேவா. ஆக்சுவலா சவுத் அப்படின்றது தான் 25%. அதாவது மராத்தா கலெக்ட் பண்ற டாக்ஸ் பர்சன்டேஜ் வந்து 25% என்ன பேர்ல தான் கலெக்ட் பண்ணுவாங்க? சவுத் வரி அப்படின்னு. சர்தேஷ் முகி அப்படின்றது தான் அதோட இருந்து அடிஷனலா ஒரு 10% செல்வந்தர்கள்ட்ட இருந்து வாங்குறது. ஓகேவா. சோ அப்ப எனக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறானது. போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட். ஹூ பில்ட் மாமல்லபுரம் பீச் டெம்பிள்? மாமல்லபுர கடற்கரை கோவிலை அமைத்தவர் யார்? ராஜசிம்மன். ஓகேவா. சோ ஆக்சுவலா நரசிம்மவர்மன் அப்படின்றதுதான் மாமல்லபுரம் அப்படின்னு நகரத்தை உருவாக்கி இருப்பார். சோ மாமல்லபுரம் அப்படின்ற நகரத்தை உருவாக்குனது யாரு? நரசிம்மவர்மன். ஆனா அதுல கடற்கரை கோவிலை கட்டினது யாரு? ராஜசிம்மன் தான் கட்டியிருப்பார். ஓகேவா. ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கேசவ் சந்திர சென் எஸ்டாப்ளிஷ் ஆதி பிரம்ம சமாஜ் இன் 1865. சோ இது தப்பு. சோ ஆக்சுவலா ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்றத ஆரம்பிச்சது யாரு? தேவேந்திரநாத் தாகூர். சோ தேவேந்திரநாத் தாகூர் தான் வந்து ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பாரு. சோ கேசவ் சந்திர சென் கிடையாது. கேசவ் சந்திர சென் ஃபவுண்டர் இந்தியன் ரிஃபார்ம் அசோசியேஷன் 1870. ஆமா இது கரெக்ட். ஓகேவா. சோ இந்தியன் ரிஃபார்ம் அசோசியேஷன் அப்படின்னு கேசவ் சந்திர சென் ஆரம்பிச்சிருப்பார் பிரம்ம சமாஜ்ல இருந்து விலகி போய். ஓகேவா. சோ ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் ஹூ ஃபவுண்டர் த ரகுமணி மஸ்தயாசனா சபா? ஓகேவா. ஆக்சுவலா இந்த சபா என்ன சபா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த பேர்ல வந்து நீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இது என்ன சபா அப்படின்னா பார்சி மதத்தை உருவாக்குறது. அதாவது பார்சி மதத்தோட மறுமலர்ச்சி சபா அப்படின்னே சொல்லணும். ஓகேவா.
அப்பனா பார்சி அப்படின்னா நவ்ரோஜி அப்படின்றத நீங்க கொண்டு வரலாம். ஓகேவா? அப்ப ஆனா இங்க 2 நவ்ரோஜி இருக்கு. ஒன்னு தாதாபாய் நவ்ரோஜி, இன்னும் ஃபுர்துன்ஜி நவ்ரோஜி அப்படின்றது. ஓகேவா? சோ இதுல யாரு தான் இருப்பா? ஃபுர்துன்ஜி நவ்ரோஜி தான் வந்து ரகுமணி மஸ்தயாஸ்னா சபாவை உருவாக்குனவரா இருப்பார். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் 1916 லக்னோ செஷன். 1916 லக்னோ செஷன்ல என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க. மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஜாயின்ட் டுகெதர் ஆஃப்டர் சூரத் ஸ்பிளிட். சூரத் பிளவு அப்படின்றது எப்ப நடந்தது? 1907 நடந்திருக்கும். கரெக்டா? மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் அப்படின்ற இரு அணியா பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க 1916 ஒன்றிணைஞ்சிருப்பாங்க. இது கரெக்ட். ஓகேவா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா யாருடைய ஒரு ஈடுபாடுல இவங்க வந்து தெரிஞ்சிருப்பாங்கன்னா திலகர் மற்றும் மன்னி பெசன்ட் வந்து இவங்க 2 பேருமே தீவிரமா இவங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்திருப்பாங்க. சோ இதே செக்ஷன்ல தான் யாரு வந்து காங்கிரஸோட இணைஞ்சிருப்பா? முஸ்லீம் லீகும் காங்கிரஸோட இணைஞ்சு செயல்படுறதுக்கான ஒரு உந்துதலையுமே இது கொடுத்திருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு மெட் காந்தி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, இதுவும் இந்த டயத்துல தான் நடந்திருக்கும். ஓகேவா? சோ அப்ப ஆப்ஷன் சி போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். ஜாலியன் வாலாபாக் ட்ராஜடி ஹேப்பன். சோ எப்ப வந்து ஜாலியன் வாலாபாக் நடந்தது அப்படின்னு கேட்கறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின். ஓகேவா? சோ நிறைய பேருக்கு இது ஈஸியா இது இருக்கும். புதுசா படிச்சீங்க அப்படின்னா அந்த டேட் உட்பட ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு தோணும். ஆமா, டேட் உட்பட ஞாபகம் வச்சுதான் ஆகணும். ஏப்ரல் 13, 1919. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் அட்டெண்டட் ஆல் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுமே வந்து அம்பேத்கர் ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இது கரெக்ட். ஸோ அம்பேத்கர் வாஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அட் கல்கட்டா செஷன் இன் 1933. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா அம்பேத்கர் வந்து எந்த ஒரு காங்கிரஸ் செஷன்லயுமே வந்து பிரசிடென்டா இருந்திருக்கவே மாட்டார். அப்போ எனக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா? ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இதுக்கான ஆன்சரா வரும். நெக்ஸ்ட், காமராஜர் took part in வைக்கம் சத்தியாகிரகா in 1924. ஆமா, காமராஜர் வைக்கம் சத்தியாகிரகத்துல கலந்திருப்பார். ஓகேவா? சோ காமராஜர் பார்ட்டிசிபேட்டிங் இன் வேதானியம் மார்ச். வேதானியம் உப்பு சத்தியாகிரகத்தில் ராஜாஜியோட கலந்திருப்பார். அவன் இந்த 2 போராட்டத்திலுமே வந்து காமராஜர் கலந்திருப்பார். அப்ப ஆப்ஷன் சி போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ராஜாஜி வாஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. ஸோ ஃப்ரீ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது தப்பு. யாரு தான்? மவுண்ட் பேட்டன் தான் இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆன பிறகும் கவர்னர் ஜெனரலா இருந்திருப்பார். முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜாஜி அப்படின்னு சொன்னா அது கரெக்ட். ஓகேவா? அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ராஜாஜி இன்ட்ரோடியூஸ் குலக்கல்வி திட்டம். ஸோ குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆமா, அப்ப எனக்கு ஆப்ஷன் பி மட்டும் தான் ஆன்சரா வரும். நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் அப்படின்ற அத்வைதானந்த சபா அப்படின்றத உருவாக்குனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அயோத்திதாச பண்டிதர் எஸ்டாப்ளிஷ் பஞ்சமர் மகாஜன சபா அலாங் வித் ரெட்டமலை ஸ்ரீனிவாசன். ஆமா, இது ரைட். சோ ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அப்படின்றது இவருமே வந்து ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கான தலைவர் தான். அயோத்திதாச பண்டிதர் மற்றும் ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் இவங்க 2 பேருமே வந்து உறவினர்கள். சோ அதனால இவர் அயோத்திதாச பண்டிதர் என்னெல்லாம் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்து வைக்கிறாரோ அதுல ரெட்டமலை ஸ்ரீனிவாசனுமே கலந்திருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் ஸ்டார்டட் டெய்லி ஜேர்னல் கால்ட் ஒரு பைசா தமிழன் இன் 1907. இதை நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஒரு பைசா தமிழன் அப்படின்றதும் கரெக்ட், 1907 அப்படின்றது கிடையாது. இது ரெண்டுத்துமே இதை ஆரம்பிச்சதான் அயோத்திதாச பண்டிதர் தான். ஆனா எங்க நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா டெய்லி ஜேர்னல் அப்படின்றத மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஆக்சுவலா இது வந்து வீக்லி ஜேர்னல். ஓகேவா? சோ இதை நிறைய பேர் கவனிக்க மறந்துருப்பீங்க. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 1 and 2 மட்டும் தான் கரெக்ட். நெக்ஸ்ட், இந்தியா இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், தமிழ்நாடு இஸ் த செகண்ட் பிக்கஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் அப்படின்றது இருக்கு. அண்ட் தமிழ்நாடு இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட் கிராப்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இது மூணுமே சரி. ஓகேவா? ஸோ தேர்ட் லார்ஜஸ்ட், செகண்ட் ஹையஸ்ட், ஃபர்ஸ்ட். அப்ப ஆல் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட், ஸோ நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரி அட் ஆவடி, இதெல்லாம் யாருடைய ஆட்சி காலத்துல வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. காமராஜரோட ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டதுதான் இந்த மூணு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, கலைஞர் கருணாநிதி இன்ட்ரோடியூஸ்டு தமிழ் தாய் வாழ்த்து இஸ் ரிட்டன் பை திரு வி கல்யாண சுந்தரனார். திரு வி கல்யாண சுந்தரனார் எழுதிய தமிழ் தாய் வாழ்த்து கலைஞர் கருணாநிதி அறிமுகப்படுத்தினார். கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டில் மாநில திட்டக்குழுவை நிறுவினார். மத்திய மாநில உருவங்களை ஆராய்ச்சி செய்ய ராஜமன்னார் குழுவை கருணாநிதி நியமித்தார். சோ இது 3 ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு, பாக்கி ரெண்டும் கரெக்ட். ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு எல்லாருமே கண்டுபிடிச்சிருக்கீங்க. தமிழ் தாய் வாழ்த்து எழுதுனது யாரு? மனோன்மணியம் சுந்தரனார்.
திரு வி கல்யாண சுந்தரனார் கிடையாது. ஓகேவா, அப்போ ஆப்ஷன் பி 2 and 3 ஒன்லி. நெக்ஸ்ட், நித்தி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு இந்தியாவில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. ஆமா, சோ நித்தி ஆயோகோட சுகாதார குறியீட்டுல தமிழ்நாடு 2வது இடம். ஓகேவா, சோ உடல் உறுப்பு மற்றும் மாற்று தானத்தில் முதன்மை மாநிலமாக விளங்குவது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா தப்பு. நிறைய பேரு முதலிடம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு காலத்து முதலிடமா இருந்தது. ஆக்சுவலா இப்ப என்னன்னா தெலுங்கானா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா, சோ அப்ப ஆப்ஷன் ஏ 1 மட்டும். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டினை நூல் கிண்ணம் யான் பவுல் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா, சோ காரணம் இந்தியாவின் 41% காட்டன் நூல்கள் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இரண்டுமே சரி. ஓகேவா, சோ ஆக்சுவலா தமிழ்நாட்டை நூல் கிண்ணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதனாலதான் 40% இந்தியாவில இருந்தா போகுது. அப்போ எனக்கு கூற்று சரி, காரணம் கூற்று தெளிவாக விளக்குகிறது. நெக்ஸ்ட், where in the following is the thermal power station located? So thermal power station எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதிப்பட்டு, கல்பாக்கம், சோ கல்பாக்கம், எண்ணூர், மேட்டூர், கூடங்குளம் அப்படின்றது. சோ இதுல எதெல்லாம் தெர்மல் பவர்னா அதிப்பட்டு, கல்பாக்கம், மேட்டூர். ஓகேவா, சோ ஆப்ஷன் ஏ 1, 3 and 4 ஒன்லி. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா a steep slope which descends from the edge of the continental shelf to the deep ocean bed is called continental slope. அதாவது கண்டத்திண்டின் விளிம்பில் இருந்து வன் சரிவு ஆழ்கடலை நோக்கி சரிந்து காணப்படும் பகுதியே கண்டச்சரிவாகும் அப்படின்றது. ஆக்சுவலா என்னன்னா, இப்போ வந்து ஒரு கான்டினென்ட் இருக்கு, அது ஓஷன் இருக்கு அப்படின்னா இப்படி ஒரு ஃபார்மேஷன் எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்டினென்டல் ஷெல்ஃப். இந்த டீப்பான பகுதியை வந்து பாத்தீங்கன்னா கான்டினென்டல் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்டினென்டல் ஸ்லோப். ஓகேவா, ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். A steep slope which descends from the edge of the continental shelf to the deep ocean bed is called continental slope. ஆமா, சோ இதுதான் வந்து கான்டினென்டல் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வந்து ஒரு டீப்பான பகுதியா போகுதோ அதுதான் கான்டினென்டல் ஸ்லோப். ஆனா அடுத்து கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஏன்னா this zone has the deposits as they are steep. சோ வன் சரிவினை கொண்டிருப்பதால் இங்கு படிவுகள் அதிகமா காணப்படும். ஆக்சுவலா கான்டினென்டல் ஷெல்ஃப்ல தான் என்ன இருக்கும்னா படிமங்கள் இருக்கும். ஆக்சுவலா இங்க ஆறுகள் ஓடும், இந்த ஆறுகள் எல்லாமே அதோட டெபாசிட்ஸை கொண்டு வந்து இங்கதான் சேர்க்கும். சோ இங்க போகாது. அப்போ எனக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா in continental slope the aquatic life has very high rate of metabolism. சோ கண்டச்சரிவில் கடல் வாழ் உயிரினங்கள் வளர்ச்சி விகிதத்தை இது வேகமாக நடைபெறுகிறது அப்படின்னு. ஆக்சுவலா அதுவுமே எங்கதான் நடக்கும்னா கான்டினென்டல் ஷெல்ஃப்ல நடக்கும். ஏன்னா இங்கதான் உங்களுக்கு வந்து சத்துக்கள் கிடைக்கும், தாவரங்கள் வளரும். சோ அதை உணவா உட்கொண்டு இங்கதான் வந்து மீன்கள் பெருக்கம் எல்லாமே அதிகமா இங்கதான் இருக்கும். சோ கான்டினென்டல் ஸ்லோப்ல இருக்காது. அப்ப எனக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. எது மட்டும் தான் எனக்கு கரெக்ட், ஃபர்ஸ்ட் மட்டும் தான் கரெக்ட். அப்போ 1 only true. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் பாருங்க, how much amount of rainfall is received in tropical dry forest? சோ அயன மண்டல வறண்ட காடுகள் உள்ள பகுதியில் ஆண்டு மழை பொழிவு எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ எவ்வளவா இருக்கும், 50ல இருந்து 100% இருக்கும். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவில் காணப்படும் நிலக்கரி வயல்கள் so Indian coal is mostly associated with Gondwana series of rock and is primarily found in peninsular India. So Gondwana அப்படின்றது இதுக்கு முன்னாடி வந்து கண்டமா பிரிஞ்சிருந்து ஏசியா கண்டத்தோட சேரத்துக்கு முன்னாடி இருந்த பகுதி தான் என்ன சொல்லுவாங்க, கோண்ட்வானா பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ அது எங்கதான் இருக்கு, பெனிசுலார் இந்தியால தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். So petroleum is inflammable liquid that is composed of hydrocarbon which constitute 90 to 95% of petroleum and the remaining is chiefly organic compounds containing oxygen, nitrogen, sulfur and trace of metallic components. ஓகேவா, சோ இது பாத்தீங்க அப்படின்னா இது பெட்ரோலியம் ஆனது. கோல் அப்படின்றது பெட்ரோலியம் இஸ் இன்ஃபிளேமபிள் லிக்விட், அது எரியக்கூடிய லிக்விட் அப்படின்றாங்க. பெட்ரோலியத்துல 90-95% ஹைட்ரோ கார்பன் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, 90-90% ஹைட்ரோ கார்பன் தான் இருக்கும். ஸோ ரிமைனிங் வந்து ஆக்சிஜன், நைட்ரஜன் எல்லாமே இருக்கும். ஸோ எனக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட், போத் ஆர் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்றது எப்போ உருவாக்கப்பட்டது,
ஸோ ப்ராஜெக்ட் டைகர் 1973 தான் உருவாக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆபரேஷன் crocodile அப்படின்றது 1975 உருவாக்கியிருப்பாங்க. ப்ராஜெக்ட் எலிஃபன் அப்படின்றது 1988 உருவாக்கியிருப்பாங்க. ப்ராஜெக்ட் சீ டர்ட்டில் அப்படின்றது 1999 உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஆப்ஷன் தான் வரும்? ஆப்ஷன் சி தான் எனக்கான ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் which is the smallest unit of biosphere? பயோஸ்பியர்ல இருக்க ஸ்மாலஸ்ட் யூனிட் அப்படின்னா என்னன்னா ஈகோசிஸ்டம். ஸோ ஈகோசிஸ்டத்துக்கு அடுத்து தான் பயோம் வரும், அதுக்கப்புறம் தான் என்விரான்மெண்ட் வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஈகோசிஸ்டம் தான் ஸ்மாலஸ்ட் யூனிட். நெக்ஸ்ட் ஸோ இதுல பாருங்க ஒவ்வொரு ரயில்வே ஜோன், மொத்தம் எத்தனை ரயில்வே ஜோன் இருக்கு? 16 ரயில்வே ஜோன் இருக்கா? ஸோ அதுல 8 இங்கேயே வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதுல எது சரியா எது தவறு அப்படின்னு கேட்டுருக்காங்க. இன்கரெக்ட் எதுன்னு கேட்டுருக்காங்க. சவுத் சென்ட்ரல் ரயில்வே பாத்தீங்கன்னா செகண்ட் தான், பட் கரெக்ட். சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தா அப்படின்னு சொல்லிருக்காங்க, இதுவும் கரெக்ட். நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்றாங்க, இதுவும் கரெக்ட். நார்த் சென்ட்ரல் ரயில்வே பாத்தீங்கன்னா அலகாபாத் சொல்லிருக்காங்க, இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே கவுஹாத்தி அப்படின்னு சொல்லிருக்காங்க, இதுவும் கரெக்ட். ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தான்னு சொல்லிருக்காங்க, இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் வெஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வே பிலாஸ்பூர் அப்படின்னு சொல்லிருக்காங்க, இது தப்பு. வெஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வே ஆக்சுவலா ஜபல்பூர். ஜபல்பூர். ஓகேவா? ஆக்சுவலா பிலாஸ்பூர் எதுக்கு வரும் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ரயில்வேக்கு தான் வந்து என்ன வரும்? பிலாஸ்பூர் வரும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஹசீப்பூர் அப்படின்னு, இதுவும் கரெக்ட். அப்ப எனக்கு எது மட்டும் தான் தப்பு? 4 ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு. அப்ப 4 ஒன்லி தான். எது இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க, எது கரெக்டோ 1 2 3 போட்ட கூடாது. எது இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க, அப்ப 4 ஒன்லி தான் எனக்கான ஆன்சர். சோ நெக்ஸ்ட் you can cook faster with copper bottom plate. So copper bottom இருக்கிற ஒரு பேன் வந்து நம்ம பேன் இருந்தது அப்படின்னா அது ஈஸியா நம்மளால குக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது காரணமா என்ன சொல்றாங்க? காப்பர் இஸ் த சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா காப்பர் இஸ் அ குட் கண்டக்டர். ஓகேவா? நாட் அ சூப்பர் கண்டக்டர். காப்பர் வந்து சூப்பர் கண்டக்டர் கிடையாது. ஓகேவா? அப்ப எனக்கு ரீசன் தப்பு, ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆமா, காப்பர் பேன் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அது ஈஸியா ஹீட் ஆகும், நம்ம குக் பண்றது ஈஸி. அப்ப எனக்கு என்ன? ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் false. Option C. Next, the theme of G20 summit Vasudhaiva Kudumbakam taken from Maha Upanishad. So Maha Upanishad அப்படின்றதா வாசுதேவ குடும்பகம் அப்படின்ற டேர்ம் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா which compound called as calamine? calamine எந்த காம்பவுண்ட் சொல்லுவோம்னா காப்பர் சல்பேட் தான் calamine அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? So who won the Vigyan Pratibha Award for the year 2023? 2023 விக்யா பிரதிபா அவார்ட் யார் வாங்கியிருப்பா? வீர முத்துவேல் வாங்கியிருப்பார். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்றது இதுல இருக்கும், டொமேட்டோல இருக்கும். ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் டார்டாரிக் ஆசிட் அப்படின்றது டெர்மினல் இருக்கும். சோ இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் சி. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் அசிட்டிக் ஆப்ஷன் சி இல்ல, ஆப்ஷன் டி. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் அசிட்டிக் ஆசிட் அப்படின்றது வினிகர். நெக்ஸ்ட் மாலிக் ஆசிட் அப்படின்றது ஆப்பிள்ல இருக்கும். ஓகேவா? So next பாத்தீங்க அப்படின்னா acid produces H plus ion in water and base produces OH minus ion in water. இது பேசிக். ஓகேவா? So acid அப்படின்றது H plus ion இருக்கும், base அப்படின்றது OH minus இருக்கும் in water. ஓகேவா? So அப்போ first statement correct. So acid is bitter in taste and base is sour in taste. ஓகேவா? ஆக்சுவலா இது ரெண்டுமே கிறிஸ்கராஸ் ஆயிருக்கு. So acid தான் சோரா இருக்கும், base வந்து bitter tasteல இருக்கும். ஓகேவா? So next acid turn blue litmus paper into green and base turns red litmus paper into blue. So இதுமே கிறிஸ்காஸா இருக்கு, இதுமே தவறான ஸ்டேட்மெண்ட். அப்ப எனக்கு எது மட்டும் தான் கரெக்ட்? ஏ மட்டும் தான் கரெக்ட். A1. நெக்ஸ்ட் so who won இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் 2023? யாரு வாங்கியிருப்பா அப்படின்னா டேனியல் பரின்போயம் அவர் தான் வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட் which country named the cyclone மிக்ஜாங்? மிக்ஜாங் அப்படின்ற நேம் யார் வச்சிருப்பா? அந்த நேம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஆனா கன்ஃபியூஷன் தாய்லாண்டா மியான்மரா அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும். யார் தான்? மியான்மர் தான் வச்சிருப்பாங்க. ஓகேவா? So where was 6th கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் கண்டக்டர்? எங்க நடந்திருக்கு? தமிழ்நாடுல நடந்திருக்கும். ஆப்ஷன் பி. சோ இந்த மாதிரி தமிழ்நாடு ஆப்ஷனா இருந்தது. ஆக்சுவலா ஒரு கேள்வி உங்களுக்கு தெரியல, அதுக்கான ஆன்சர் தெரியல, என்ன ஆப்ஷன் போடுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா மேக்சிமம் ஆப்ஷன்ல வந்து தமிழ்நாடு இல்ல சென்னை அப்படின்னு தமிழ்நாட்டுல இருக்க ஏதாவது ஒரு ஊர் இருந்து மற்ற மாநிலத்துல இருக்க ஊர் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இம்பார்ட்டன்ஸ் எது கொடுங்க அப்படின்னா தமிழ்நாடு இல்லாட்டி சென்னை அந்த மாதிரியான நேம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மேக்சிமம் அது வந்து ஒர்க் ஆகுறது சான்ஸ் இருக்கு. ஓகேவா?
அதுக்காக வந்து தமிழ்நாடு இருந்தாலே தமிழ்நாடு தான் போடணுமான்றது அர்த்தம் கிடையாது. ஸோ நான் எப்ப சொல்றேன் அப்படின்னா, எனக்கு ஆன்சரே தெரியல, எனக்கு எந்த ஆப்ஷன் சூஸ் பண்றதுன்னே தெரியலன்ற பட்சத்துல இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி? இஸ் லூயிஸ் பாஸ்டர். ஆமா, லூயிஸ் பாஸ்டர் தான் ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆண்டோனி வான் is the first microbiologist designed his own microscope. So அவர் தான் அவருக்கான own microscope டிசைன் பண்ணிருப்பார். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், both statement are correct. Next, protein free pathogenic RNA of virus is viroids. So viroids அப்படின்றது புரோட்டீன் இல்லாத ஒரு RNA தான் என்ன சொல்லுவாங்க, வைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது என்ன பண்ணும் அப்படின்னா, பிளான்ட் செல்ஸ்ல வந்து ஊடுருவி அந்த பிளான்ட்டுக்கு வந்து டிசீஸை கொண்டு வர்றது தான் என்ன வைராய்டோட வேலை. அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஆப்ஷன் சி தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட், சாப்ரோபைடிக் டிசீஸ் இதுல எதுன்னு கேக்குறாங்க. இதுல இது மலேரியா தான் சாப்ரோபைடிக் டிசீஸ், பாக்கி எல்லாம் வைரல் டிசீஸ். எய்ட்ஸா இருக்கட்டும், இன்ஃபுளுன்சா, இது எல்லாமே வைரல் டிசீசஸ். ஓகேவா? சோ இன்ஃபுளுன்சா அப்படின்றது என்ன, மிக்சோ வைரஸ்னால வருது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட், மீசல்ஸ் அப்படின்றது ரிபுலோ வைரஸ்னால வருது. மம்ஸ் அப்படின்றது மிக்சோ வைரஸ் பாராய்ட்ஸால வருது. நெக்ஸ்ட், சிக்கன் பாக்ஸ் அப்படின்றது வெரிசிலே ஜோஸ்டர் வைரஸ்னால வருது. அப்ப ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்கான கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இடம் மார்க் எனக்கு ஒழுங்கா வரல, ரொம்ப கம்மியா வருதுன்னா இன்னும் டைம் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு 50 டேஸை வந்து யூஸ் பண்ணி நல்லா படிச்சு. ஓகேவா?